hello friends, welcome to our Past Tech channel. ஒரு ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு யூசிங் த ஃபார்மேட் மெத்தட். இந்த ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதாவது the format method is more powerful and flexible சொல்றாங்க. இதை நம்ம பைத்தான்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். பாருங்க, நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரேன், ஏன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது EMP number equal to 1001, EMP name equal to Raju, EMP salary equal to 50,000 அப்படின்னு 3 வேரியபிள்ல 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். இது எப்படி பிரிண்ட் பண்றது பாருங்க. பிரிண்ட் bracket யூஸ் பண்ணிக்கிங்க. string format EMP number colon, இங்க flower bracket யூஸ் பண்ணோம், /n அடுத்து EMP name colon flower bracket /n அடுத்தது EMP salary flower bracket /n flower bracket string க்ளோஸ் பண்ணிட்டு டாட் ஃபார்மேட் கொடுத்து அந்த வேரியபிள் நேம்னா நீங்க 1 by 1 கொடுக்கலாம். EMP NO, EMP name, EMP salary கொடுத்துட்டு ஃபார்மேட் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். அருமையாக பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது EMP நம்பர் இங்கே வந்து நம்ம ஓப்பன் ஃபார் ப்ராக்கெட் கொடுக்கணும், க்ளோசிங் ஃபார் ப்ராக்கெட். இது 1 by அடுத்த லைன் வரதுக்கு EMP நேம் அதே மாதிரி கொடுத்துருக்கு. டாட் கொடுத்து ஃபார்மேட் அப்படின்ற ஸ்ட்ரிங் மெத்தடை உள்ள EMP நம்பர்ன்ற வேரியபிளும் EMP நேம்ன்ற வேரியபிளும் EMP சேலரி என்ற வேரியபிள் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வேரியபிள் அதுக்குள்ளே பாஸ் பண்ணால் அது வேல்யூஸ் வந்துடும். அதான் அதோடைய யூசர்ஸ். அடுத்து பாருங்க, ஒரு முறை கொடுக்குறேன். அதாவது நேம் ஈக்குவல் டு ராமு. இது எப்படி பிரிண்ட் பண்ண பாருங்க. பிரிண்ட் பிராக்கெட் நேம் கோலன், n வந்து கேப்ஸ் கொடுக்குறேன், நேம் கோலன் பிரேசஸ் கொடுங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டாட் ஃபார்மேட் ப்ராக்கெட்டுக்குள்ள நேம் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் நம்பர் ஈக்குவல் டு 1001. இது எப்படி பிரிண்ட் பண்ண, பிரிண்ட் நம்பர் கோலன் ஃப்ளோர் ப்ராக்கெட் க்ளோஸ் டாட் ஃபார்மேட் ப்ராக்கெட் நம்பர் அப்படின்னு கொடுங்க. இப்போ பிரிண்ட் ஆகிடும். அடுத்து இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக இப்போ பெருசாக போடுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு
அப்புறம் நீங்கள் லென்த்தியான ஸ்டேட்மெண்ட் போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்த இதில் பார்ப்போம் இந்த ஒரு ஃபார்மேட். Thank you for watching this video. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய அப்டேட்ஸ் வேணும்னா, பைத்தானுடைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.